இது? என் காரை இடிச்சிட்டாங்கன்னு சொல்றேன், குடிச்சிருக்கேன்னு என்ன கேக்குறீங்க? யோ, கேட்ட கேளுக்கு பதில் சொல்லியா? முதல்ல ஊதியா. ஐயோ, என்ன சார் ஊரியா காதியான்னு சொல்லிட்டு அங்க பாருங்க சார், கார் மேல அப்படியே பார் செட்டப் மாதிரி இங்க வச்சிருக்காரு. எவிடன்ஸ் சார், எவிடன்ஸ். ஏயா, சரக்கு போட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு, இதுல இடிச்சிட்டு பஞ்சாயத்து வேற பண்றியா? சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ஓட்டண்ணா அப்படியே காரை இடிச்சிட்டு பேச வந்துட்டியா நீ? அவங்க கேக்குற காசை குடியா. சார், நாங்க என்ன சார் கேட்க போறோம்? இந்த பேனட்டோட முன்னாடி சைடு கொஞ்சம் உடைஞ்சிருச்சு, ஹெட்லைட் லைட் அப்படியே கிராக் ஆயிடுச்சு சார். அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தா ஒரு 30,000 ஆகும் சார். ஆனா பாவம் சார், புள்ள பார்க்க பரிதாபமா இருக்காரு. ஒரு 20,000 கொடுக்க சொல்லுவா? 20,000 கொடுக்க சொல்லுங்க சார். சார், இது நான் கேட்ட அமௌண்ட் சார். இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல சார்? இடிச்சது அவங்க சார். ப்ரோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போலீஸ் அதிகாரியே மிரட்டுறியா? சார், இவனை நாள் போடுங்க சார். யோ, அவங்க கேட்ட காசை கொடுக்க போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு வரையா? இல்ல சார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். எது அநியாயம்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல பணத்தை எடு. நீ உன்ன என்ன வேண்டாம் அப்படியா? பாருங்க சார், பணத்தை புடிக்கிட்டாங்க. குடுக்காம இந்த மாதிரி குடிகாரங்கிட்ட எல்லாம் இதான் என் பிரச்சனை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நியாய அநியாயம் வேற பேசுவியா? ரொம்ப நன்றி சார். சாமியா வந்து எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்தீங்க. உங்களை மறக்க மாட்டோம் சார். பாத்து போங்கம்மா, இவன மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். கவனமா இருக்கணும்னு வரங்க ஐயா. ராகவ் பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாட்டிக்கு திடீர்னு என் ஞாபகம் வந்து எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. வரும் வரும், உன் ஞாபகம் வராம எப்படி? இந்த அலங்காரம் கால் பண்ணா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காது மூத்தவனே. இந்த ஏற்காடுல கிரீன் வேலி ரிசார்ட் எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? எது கேக்குறீங்க பாட்டி? இப்ப நானும் விஷாலும் அந்த ரிசார்ட்ல தான் இருக்கோம். சரியா போச்சு போ. நானும் உன் தாத்தாவும் அந்த ரெசார்ட்ல தான் எங்க கல்யாண நாளை கொண்டாடலான்னு வந்திருக்கோம். அப்படியா? நீங்க இந்த ரிசார்ட்ல தான் இருக்கீங்களா? சும்மா சொல்லக்கூடாது பாட்டி, நீங்களும் தாத்தாவும் செம்ம ஜோடி போங்க. ஆமா, எங்க இருக்கீங்க இப்போ? ரிசப்ஷனுக்கு வெளியில இருக்கேன். சரி, ரிசப்ஷன் வெளியில இருங்க, இதோ வரேன். வா 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 வா. காக வரானா? வர்ஷினி, நீ வண்டிக்குள்ளேயே இருந்துக்கோ. என்னமா பாட்டி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுமா. கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. ராக வரட்டும், நான் கூப்பிடும் போது மட்டும் நீ வெளியில வந்தா போதும். முதல்ல இந்த கண்ணாடி ஏத்து. கண்ணாடி ஏத்திக்குமா? வா ராக. பாட்டி, எப்படி இருக்கீங்க? தாத்தா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிற மூத்தோனே, நீ எப்படி இருக்கிற? எனக்கு என்ன தாத்தா, சூப்பரா இருக்கு. என்ன தாத்தா, கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு பாட்டியோட ஏற்காடா? நடத்துங்க நடத்துங்க. நீ பிடிக்காத பொண்டாட்டியோட ஹனிமூன் கொண்டாடும் போது நான் பிடிச்ச பொண்டாட்டியோட ஏற்காடு வரக்கூடாதா? எப்ப எதை பத்தி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? மூத்தவனே, இவர் பேசுறத பெருசா எடுத்துக்காத. நீ இங்க இருக்கிறத தெரிஞ்சுதான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம். தெரிஞ்சுதான் வந்தீங்க? என்ன படி சொல்றீங்க? ஆமா, உன் பாட்டி தனியாலாம் ஒண்ணும் ஏற்காடு வரல. கூட உனக்கு ஒரு பரிசு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த பரிசு என் காருக்குள்ள இருக்கு. நீ வேணா போய் பாத்துக்க. பரிசா? என்ன பாக்குற? போடா, போய் நீ பாரு போ. வந்த உடனே நல்லா இருக்கியான்னு கேக்குற ஒரே ஆளு இசை மட்டும்தான். நீ எப்படி கண்ணு இருக்க? ரியலி சூப்பர் பாட்டி. சந்தோஷம் சந்தோஷம். இளையவனே, பாட்டி, ஒரு வழியா இசையை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நீ ஏற்காடு வரைக்கும் வந்துட்ட போல. இல்ல இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. நீங்க தனியா வாங்க வந்தீங்க? ஏண்டா, இவ்வளவு பெரிய இடத்துக்கு தனியா வர்றதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் என் புருஷனோட வந்திருக்கேன்டா. ஓ, ஜோடியாவே வந்துட்டீங்களா? யா, எஸ். ஹனிமூன் வந்திருக்கோம். ஓ, அவர் எங்க கல்யாண நாளுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆஹா, பாட்டி, வயசானாலும் உங்க அழகும் உற்சாகமும் குறையவே இல்ல. சூப்பர் பாட்டி நீங்க. பின்ன லைஃப்ங்கிறது ஒரே ஒரு முறை தானே. வாழ்க்கையில செகண்ட் ஷோவே கிடையாதுடா. அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகணும். அதான் என்னோட பாலிசி. இளையவனே, எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்க? இல்ல, அதெல்லாம் ஓகே. நீங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா இத்தனை வருஷம் எப்படி ஒரே ஆளோட டிராவல் பண்ணீங்க? போர் அடிக்கல?
ஓ ஏய், 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 ஏய். என்னடா கண்ணா இப்படி பேசுற? மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம கூடவே இருந்தோம்னு வச்சுக்கயேன், வருஷம் போறதெல்லாம் ஞாபகத்துக்கே வராதுடா. எங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருப்போம். தாத்தாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா பாட்டி? ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு பெருசாவே பிடிக்காதுமா. கல்யாணம் முடிஞ்சப்ப நானும் அவரும் அப்படியே எலியும் பூனியாவும் தான் இருந்தோம். ஆனா வாழ்க்கை நகர நகர நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள விட்டு போக போக நமக்காக இருக்கிறது புருஷன் மட்டும்தான்னு ஒரு நிலைமை வரும். அந்த நிலைமை வரும்போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும் பாரு. அந்த சமயத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது ஒரு மேட்டராவே இருக்காது. குறையில்லாத மனுஷங்க யாரு இருக்காங்க? இந்த ஜென்மத்துல எனக்கு அவர் கிடைச்சிருக்காரு, அவருக்கு நான், எனக்கு அவரு, அவ்வளவுதாம்மா. இந்த எண்ணம் தாமா இத்தனை காலமா எங்களை வாழ வச்சிட்டு இருக்கு. சூப்பர் பாட்டி. நீங்களும் எங்களை மாதிரியே இருக்கணும் தாமா எனக்கு ஆசை. ஹலோ, என்ன உன் முகமே மாறிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டி கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க இருப்போம். ஐயோ, இதுதான் என் பேத்தி பாத்தியா, ராசாத்தி. சரி சரி, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கீங்க. நான் கரடி மாதிரி உள்ள போட்டுட்டேன். இல்ல, இல்ல, இல்ல. ஆமா, இங்க பாரு இளையவளே, எண்ணி 10வது மாசம்னு சொந்தக்கார பயலுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கைய வாழுங்க. ஆனா அதே நேரம் நீங்க ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க. அதுதான் இந்த பாட்டிக்கு வேணும்.